பூஜை பண்ணுறோம், எல்லோரும் முருகப்பெருமானை கும்பிடுறோம், எல்லோரும் அகத்தியத்தை கும்பிடுறோம். எல்லாம் நம்ம நிறைவாக எல்லா தலங்களையும் போய் நிறைவாக சாமி பண்ணுறோம். நிறைவான அறிவு சார்ந்த விஷயங்கள் நமக்குள்ள இருக்குது. அப்படிங்கிற ஒரு நிலையில் பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ சித்த சபையில், இந்த சபையில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன போட்டீங்களா எந்த சவுண்டு இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாரும் பயணப்பட்டுக்கிட்டு வராங்க. எல்லா இடத்துக்குள்ளேயும் சாமி இருக்குது, எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்காது, எல்லா இடத்துலையும் ஆலயங்கள் இருக்குது, எல்லா இடத்துலையும் சிவாலயங்கள் இருக்குது, எல்லா விநாயகர் பெருமாள் இருக்காரு, உடம்பு பூரா நீங்க மர இறைவன் நிறைஞ்சிருக்காரு. வீட்டுக்குள்ளே இருந்து கும்பிட்டாலும் அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, இங்கே மட்டும் ஏன் இந்த அனுக்கிரகம் கிடைக்கி, ஏன் இப்படியெல்லாம் சித்தர்கள் தேவர்கள் பேசுகிறாங்க, இந்த நூல் எதுக்கு இந்த எல்லைக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு? எத்தனையோ மகான்கள் இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, தவசீலர்கள் இருக்காங்க, இமயமேல தவம் இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இறைவனுக்கு. எல்லாம் நிர்மூலமாக நிற்காங்க. குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்காத நிலை கவனம் ஃபுல்லாக அங்கே இருக்கட்டும் எல்லாருக்கும். ஏன்னா நீங்கள் 4-5 பேர் தான் இருக்கீங்க, அங்கேன்னு பார்த்தா இங்கே டிஸ்கனெக்ட் ஆகும். அப்போ எல்லாருமே எல்லா விஷயங்களையும் இழந்து சிவத்தை வழிபடுறோம், அகத்தியத்தை வணங்குதான், எல்லாவோட இறை நிலைகளையும் வணங்குறோம். ஆனால் ஏன் இங்கே மட்டும் என்ன இங்கே ஸ்பெஷல் இருக்குது, இங்கே என்ன சிறப்பு இருக்குது இந்த எல்லையில் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எல்லாரோட மனோநிலைக்குள்ளேயும் இருக்கும். அந்த இதோட கலந்த விஷயங்களில் இதுவும் கலந்து இருக்கும், ஒரு கலவையாக இருக்கும். ஏன்னா அதை கேட்க முடியாது. எல்லாரும் உணர்வுக்கே எங்கள் வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த விஷயங்களை பற்றி இன்னும் ஆணித்தரமாக அவங்க மனசில் பதியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லப்படுற விஷயம் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் யுகம் அறியாத சித்தர், யுகம் பார்த்தது கிடையாது, இது வரைக்கும் வரலாறுல வந்தது கிடையாது சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மீண்டும் அந்த கலியுகம் இப்படி இருக்கு, இந்த யுகங்கள் தோறும் இப்படி சில
இந்த எல்லையை தேர்ந்தெடுத்து அகத்திய பெருமான் வந்து கலியுகத்தில் உட்கார்ந்த இடம் இந்த இடம். அகத்தியர் உட்கார்ந்தானே அந்த சராசம் உட்கார்ந்த மாதிரி அண்டம் அணு எல்லாம் அகத்திய பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதல் உண்டவர் எல்லா கடவுளுக்கும் வந்து அவர் எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருக்காரு. எல்லாரும் பிரியமானவர் அகத்தியர். அந்த மொத்த நல்ல ஆற்றல் அகத்திய பெருமான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் தான் சித்தர்களுக்கு தலைவராக சொல்கிறாங்க, பெரிய விஷயமாக சொல்கிறாங்க, தலைமை முனியாக சொல்கிறாங்க, எல்லாரும் எல்லா விஷயங்களும் சொல்லுவாங்க. அகத்திய பெருமான் வந்து அவர் வெளிவரதுக்காண்டி சுற்றமாக வந்து அமர்ந்த இடம் இன்ன விஷயத்தில் இப்படியே இப்போ வந்து ஒரு ஒரு கருப்பொருள் ஒரு டூல்ஸு அது மாதிரி பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து அந்த இங்கேருந்து அந்த பணி செய்யணும் அப்படிங்கிறது இறை. அதுக்கு மேலே ரொம்ப கதைகள் இருக்குது, பூர்வ ஜென்ம வரலாறுகள் இருக்குது. இங்கே அங்கே புதிய மலையில் இருந்து இங்கே வந்து உட்கார்ந்தது, தவம் பண்ணது, செஞ்சது அப்படிங்கிற யுகம் தாண்டிய ரகசியங்கள் இருக்குது. அகத்தியம் மறு ஜென்மம் இங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் சில விஷயங்கள் சூட்சம ரகசியங்கள்லாம் இருக்குது. அது பின்னாடி தெரிஞ்சுக்கோங்க. அது எங்களுக்கே சரியாக சொல்லப்படலை. அதுவும் இறை சூட்சமம் அது மறைக்கப்பட்டிருக்கு. எல்லா விஷயங்களும் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பின்னாடி தெரியும். இப்போ வந்து தெரிய வேண்டாம். அந்த சிவம் வாழை சித்தரோட பிம்பம் ரூபம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளை சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா அது ஒரு சில விஷயத்துக்காண்டி சொல்லுவாங்க. அது முழுமையாக எதுவும் சொல்லப்படவில்லை. அதுக்குள்ளேயும் ரகசியங்கள் இருக்குது, தேவ ரகசியங்கள். அது சபை நல்லா வளர்ந்த பிறகு இன்னும் சில உண்மைகள் வெளிவரும். சபை பிரபஞ்சம் அறிஞ்ச பிறகு முழு வரலாறு வரும். இப்போ இது எதுக்கு இந்த பீடியை இந்த விஷயம் எதுக்கு சொல்லப்படுதுன்னா, இந்த இடத்துல மட்டும் அகத்தியர் எதுக்கு இந்த ஆற்றலாக இருக்காது அப்படின்னா அது தேவ ரகசியம். யுகம் மாற்றம் செய்யக்கூடிய தலமாக இது விளங்குது. இங்கிருந்து தான் எல்லா விஷயங்களும் பரவப்போகுது. அகத்தியர் வந்து உட்காரவும் சிவபெருமான் வந்து உட்காந்துட்டாரு. எல்லா சிவம் வந்து உட்காந்துட்டா 30 கோடி தேவரும் வந்து உட்காந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து இங்கே இந்த தலம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டு வருது. சூட்சமாக வளர்ந்துருச்சு. ஆனால் இயல்பில் வந்து சின்ன சின்ன இயல்புனா நம்ம கட்டடங்கள் அது இது தான தர்ம நிலைகள் இடைவிடா அன்னதானம் அப்படி இதோட கிளை நிலைகள் பெறுவது உலகம் ஃபுல்லாக இதோட எல்லாரும் இந்த சபை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த வளர்ச்சி தான் இப்போ வந்து படிப்படியாக நிகழ்ந்துட்டு வருது. கலியுகத்தில் ஒரு சபை ஒரு புனிதமான இடம் வளரணுங்கிற பல இன்னல்களில் துன்பங்களை தாங்கி இயல்பாக தாங்கி வளர்ந்துட்டு வருது. அப்போ வரையில் இங்கே வர சீடர்களுக்கு வந்து அள்ளி கொடுக்காங்க. எதை அள்ளி கொடுக்காங்க? அந்த வாழை சித்தரோட பேராற்றல புண்ணியத்தைன்னு வச்சுக்கலாம். அதான் இப்போ ஆதிபெருமான்களில் சிவபெருமான்களில் எல்லாரும் வந்து வாழை சித்தல் ஆற்றல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த புண்ணியம் வந்துன்னா கணக்கில் அடங்கா புண்ணியம். ஆற்றல்ங்கிறது புண்ணியம்தான். அவ்வளோ புண்ணியம். எல்லாரும் சிவபெருமானும் தவம் பண்ண ஆற்றலை கொடுக்காரு, அகத்திய பெருமானும் கொடுக்காரு. எல்லாரும் பண்ணாத சூட்சமாக போய் அவருக்குள்ளே அங்கே போய் அடைக்கலமாகி அந்த கங்கைக்குள்ளே வந்து அந்த ஆற்றல் மையம் கொண்டிருக்கு. அந்த தலமாக இது அந்த இடமா அது யாரால் வெளிப்படணும், யாரால் வெளிப்படுத்தப்படணும் அப்படிங்கிறது ரகசியம். அந்த நிகழ்வு இந்த எல்லையில் தொடங்கியிருக்கு. அதனால் இங்கே வரதவங்களுக்கு அந்த பெரிய புண்ணியம், அந்த புண்ணியத்தை வந்து எல்லாரும் எடுத்து கொடுக்காங்க. வரதவங்க நம்பி நிற்கிறவங்களுக்கு இந்த சபை வந்து வளர்ந்து இது மூலிமா வந்து தான தர்ம நிலைகள் உலகம் ஃபுல்லாக பெருகணும். இதான் கலிம மாற்றம் அப்படின்னு உணர்த்தப்படுது. அப்படி யுக மாற்றம் மனுஷங்களோட அந்த ஆற்றல்களோட இதுக்குள்ள போய் நல்ல விஷயங்களை புகுத்தி அதன் மூலியமாக எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக கொடுக்கப்பட்ட சபை. அதனால் 33 கோடி ஆற்றலும் எந்த பேதம் இல்லாமல் சித்தர்கள் எல்லாருமே வேறு விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த சபையில் எந்த கருத்து வேறுபாடுகளும் எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. எந்த சித்த பெருமக்களுக்கும் பேதம் கிடையாது. அது வந்து வகுக்கப்படாத எழுதப்படாத அது இறை சூட்சமம். அதனால் எல்லாரும் வந்து சித்தர்களும் தேவர்களும் கூடதோட புனித ஆற்றல்கள்லாம் இங்கே வந்து குவிக்கப்படுது. இப்போ வந்து சூட்சமத்துக்குள்ள சூட்சமம் அவரோட ஆற்றலும் இருக்குது. இப்போ பிரபஞ்ச ஆற்றல்கள் புண்ணிய ஆற்றல்கள்லாம் வந்து இங்கேயும் சேருது. இப்போ ரெண்டு எல்லாமே ஒன்றா இணைஞ்சு ஒரு பேராற்றல் உருவாகுது. அது பிரபஞ்ச மையமாகுது. அதனால் இங்கிருந்து அனுக்கிரகம் ரொம்ப கிடைக்கி பாவ சாபங்கள்லாம் போக்கப்படுது. வணங்கி நிற்கல, பணிஞ்சு நிற்கல, 4 விஷயத்தை வெளியே அந்த 4 விஷயத்தை அவுத்து போட்டுட்டு உள்ள வரையில் கொண்டுட்டு உள்ள வரையில் எல்லா சூட்சம விஷயங்களும் இங்கே கொடுக்கப்படுது.
அதனோட ஆரம்பம் தொடக்க காலம் இப்போ இருக்கு சபை வந்து. ஆனால் சூட்சமத்தில் பெருநிலையாக வளர்ந்துருக்கு. பிரபஞ்ச ஆற்றல்லாம் இங்கே குவிக்கப்படுது. இங்கேருந்து கொடுக்காங்க, வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி மையமாக இங்கே இருக்குது, சுழல் மையமாக இருக்குது, பிரபஞ்ச மையமாக இருக்கிறதுனால இங்கே எல்லா விஷயங்களும் வந்தவங்களுக்கு தவசித்தி, அவங்களுக்குள்ள பல பல நாட்கள் பல ஜென்மமாக இருந்துக்கக்கூடிய இதுக்கு விடை, அந்த ஞானங்களை முட்டு அந்த அந்த பார்வை தெரியக்கூடிய இடமா, இறைய உணரக்கூடிய இடமா, சித்தர்கள்கிட்ட பேசக்கூடிய இடமா, சிவத்திட்ட பேசக்கூடிய இடமா, சிவபெருமான அருள் மொழியை கேட்கக்கூடிய ஒரே இடம் உலகத்தில் இருக்குன்னா இங்கே தான். சித்தர்கள்கிட்ட பேசக்கூடிய உலகத்தில் ஒரே இடம் இருக்குன்னா அது சிவசபை மட்டும்தான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுக்கு கொடுக்கப்பட்ட நூல் தான் அந்த 11,000 யுகமாக தவம் பண்ண நூல், கிடைச்ச நூல். இதோட வரலாறு ரொம்ப இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். சும்மா ஒரு சின்ன பகிர்வு. இதை வந்து தெரியாதவங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பிரபஞ்சம் ஃபுல்லாக இந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எதிரொலிக்கும். அதற்காக கொடுக்கப்பட்ட சபைங்கிறனால இங்கே அனுக்கிரகம் வந்து அதிகம். இங்கே வந்து ஞானம் எல்லாம் வந்து நேரடியாக போதிக்காமல் சூட்சமாக போதிக்காங்க. இங்கே வணங்கி நிற்கல எத்தனை கிலோமீட்டருக்கு நீங்கள் அதிகமாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, கடல் தாண்டி கடலுக்கு நடுவில் கப்பலில் போனாலும் சரி, இங்கேருந்து அனுக்கிரகம் 24 மணி நேரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் இதுக்குள்ளே அதிசூட்சமாக, உன்னத சூட்சமாக, உயர் சூட்சமாக எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அகத்திய பெருமானுக்கு சிவபெருமானுக்கு தான் தெரியும். படிப்படியாக அந்த விஷயங்கள் புகுத்தப்படுவாங்க. இது வந்து அகத்திய பெருமான் அமர்ந்து நடத்தக்கூடிய ஞான பட்டறை, ஞான போதனைகள் நடைபெற இடம், ஞான பல்கலைக்கழகம். இதுக்கு வந்து எல்லாருமே இருக்காங்க. சிவபெருமான்கிட்ட இருந்து அனைத்து ஞானிகளும் பெருஞானிகளும் அமர்ந்து அவங்களோட அனுக்கிரகத்தினால இப்போ ஒரு ஆளை உணர்த்தப்படுறது வந்து புண்ணியம் ஒரு இடத்துல, பாவங்கள் இருக்கிற இடத்துல புண்ணியம் போய் நிறைய அங்கே புரிதல் உண்டாகும். அங்கே வந்து இழந்து பெறக்கூடிய நிலைமை உண்டாகும். இழத்தல் அப்படிங்கிறதுனா பொருள் பொருள் கிடையாது. இழத்தல்ங்கிறது தன்னில் உள்ள நான்கத அகத்தில் உள்ள அத்தகைய பொருள் வினையாகிய காம, குரோத, லோக, மத, மாச்சரிய நிலைகளை அற்புதமான அத்தகைய சிவகடாட்சம், சித்த பெருங்கடாட்சம், புண்ணிய கடாட்சத்தில் இருந்து பிரபஞ்ச அனுகிரகத்தில் இருந்து அதை உள்வாங்கும் போது அந்த இழத்தல் நடந்து பெருதல் நிகழக்கூடிய பெருந்தளமாக, உன்னத உயர்தளமாக இந்த தளம் வந்து உத்தம பெருந்தளமாக இருக்கிறதுனால தியாக சீல நிலைக்காக எல்லாரும் இப்போ வந்து ஒரு இயல்பாக இதை சுட்டி காட்டப்பட்டாலும், ஆனால் சூட்சமத்தில் பல சித்தர்கள், தேவர்கள், கோடான கோடி பேராற்றல்கள் வந்து குறிஞ்சி அவங்களோட தியாக சீல நிலை பல ஜென்மங்களாக செஞ்ச தியாகங்கள் அதன் மூலமாக அந்த அப்பையார்கள் மாதிரி முதுமை அடைஞ்சு அது முன்மைக்கு உண்டான ஞானத்தை இன்னைக்கு நான் கேள்விப்பட்டேன். முதுமை கேட்குவாங்கன்னு தெரியும். அந்த முதுமைக்கு உண்டான ஞானத்தை இப்போவே வரணும் அப்படிங்கிறது கண்டி முதுமை கேட்டு இன்னைக்கு அகத்தி பெருமான் வாயில மூலியமாக நான் கேட்டுக்கிட்டேன். அது மாதிரி எத்தனையோ இழத்தல், தேகம் இழந்து, அது இழந்து, இது இழந்து இழந்து தான் பெற்றாங்க. அப்போ நம்ம இலக்க ஞானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போனோம்னா இலக்க தயாராக இருக்கணும். என்ன நம்மளை நம்ம கொள்ளுறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம ஆசைகள், அந்த ஒரு மகான் சொன்ன மாதிரி ஆசை தான் குடும்பத்திற்கு காரணம். ஆசையோட கிளை இதெல்லாம் எல்லாமே ஆசையோட பரிணாமங்கள் தான், அதோட கிளைகள் தான், அதோட தொடர்பாளர்கள்லாம். எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இருந்தால் வருது. அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் உருவாகுது. அதை மையம் வந்து அது ஒரு மகான் கண்டுபிடிச்சார். அது மாதிரி நம்ம சில விஷயங்களை வெளியே வரும். அதாவது இறை வந்து ஒன்றுமில்லாத இடத்துல செயல்படுற மாதிரி ஆக்கம் எல்லாம் வந்து பல நிலைகளையும் சொல்லப்படும். பல மகான்கள், அறிஞர்கள், ஞானிகள், இறையாளர்கள்லாம் சொல்லிட்டு வர விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாத இடத்துல இயக்கம் உருவாகுதுன்னு நம்ம சயின்டிஸ்ட் சொல்லிட்டார், அறிவியலாளர்கள்னு சொல்லியிருக்காரு, விஞ்ஞானி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து தயாராகணும். சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். எல்லாமே பற்று என்பது வினையின் வந்து வெளிப்பாடு அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பற்றறுக்கிற நிலைகளில் பற்றறுத்தவன் பற்ற வந்து பெற்று பெருநிலை அடையக்கூடிய விஷயம் இது. வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் அது வந்து தெரியும். பக்குவப்பட்டவங்களும் தெரியும் எது மேலே பற்று, எதுக்காண்டி சாப்பிடாமல் இருக்க முடியாது. டூவில் வேணும், கார் வேணும், அங்கே இங்கே போகணும்,
அது தேவைகளை தேவைகள் வேற, தேவைகளை பெறுவது வேற. அது மேலே வச்சிருக்கிற அந்த ஒட்டுதல்ங்கிறாங்கலாம், அதெல்லாம் நான் இல்லை, எனக்கு மட்டும்தான் இது வேணும், எனக்கு தான் இது இருக்கணும், எனக்கு தான் இந்த கலர் இருக்கணும், எனக்கு தான் இந்த டிசைன் இருக்கணும், எனக்கு தான் இந்த மாடல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ரொம்ப ஊன்றி உள்ள போய் அந்த சாக்கடைகளே உள்ள அதுதான் சொல்லுவாங்க சித்து. அது உள்ள போக இந்த சாக்கடை சாக்கடை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அந்த நிலைக்குள்ள போகாமல் நம்ம ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த காமக்ரோத லோகம் மதம் ஆச்சரிய நிலைகளில் இருந்து புரிஞ்சு வெளிவந்து அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை விட்டு வெளியே வந்து தாமரை நிலை நீர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் இருக்குது. சித்தர்கள் எடுத்துட்டு எல்லா விஷயங்களும் இருக்குது, மக்கள் இருக்காங்க, எல்லாரும் அன்பு வர்க்கம் செய்யணும். ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அகத்தியரோட அணுகிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நிகழ்ந்துருக்கு. இங்கே வரக்கூடிய சீடர்கள் அதோட சாயல் இங்கே என்ன நடக்கு, இங்கே என்ன நிகழ்ந்துருக்கு, அகத்திய பெருமான் வந்து ஏன் இங்கே உட்காராது, சிவபெருமான் வந்து ஏன் இங்கே உட்கார்ந்துருக்காரு, எல்லாரும் ஏன் இங்கே அணுகிறவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அது புண்ணியம். அதுக்கு அடுத்தபடியாக இறை சூற்றமும் அந்த இடத்துல நீங்களாம் வந்து கூடணும் அப்படின்னா நீங்களாம் பங்காளர்கள், அதில் வந்து நீங்கள் தொடர்பாளர்கள். யார் வந்து பக்குவப்படுறீங்களோ அவங்க தொடர்பாளர்கள், யார் வந்து பார்த்துட்டு போகிறீங்களோ அவங்க பார்வையாளர்கள், யார் வந்து உரிமை கொண்டாடி உள்ள உட்கார்றீங்களோ அவங்களுக்கு வந்து சபை வந்து உரிமை. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் இழந்தா இந்த குடும்பத்துக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்குது. அது எப்பவுமே அகத்திய பெருமான் பண்ணார், ஆசிரியர்கள்லாம் சொல்லையில் சொன்னாங்க. இருக்கும் அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றுலாம் ஆக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒன்றுமே தெரியாது, தெரியாமல் இருக்கிற சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இது. ஒன்றுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய இடம் தான் இதுன்னா அது மாயை வேற இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். அந்த மாயை அது எல்லாமே மாயை அப்படின்னு மாயா தாயான்னு சொல்லியிருக்காங்க. அதை சுட்டிக்க அடக்கூடிய இடம் இது. கொடுக்கப்படும்னா இல்லாத இடத்துல கொடுக்கப்படும். அப்போ வந்து இல்லாத இடம்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே அருளப்படும். அருளப்படும்னா தேவைக்கு அருளப்படாது, தேவையில்லைன்னு நிற்கும் போது அருளப்படும் பரிபூரணம். அங்கே சூட்சமும் நிறை சூட்சமும் அது சித்த சூட்சமும் எல்லாருக்கும் தெரியும். நிறைவான விஷயங்கள் பொண்ணு வாங்கிட்டா ஒரு பெரிய நிம்மதி கிடைக்காது, பொருள் இருந்துட்டா நிம்மதி கிடைக்காது. எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள போக வேண்டாம், எல்லாம் இருந்தால் நிம்மதி கிடைக்காது. 14 விஷயங்கள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் எல்லா விஷயங்களும் சகல விஷயங்களும் நிம்மதி அமைதி, அந்த அமைதியான விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த அமர்ந்த விஷயத்தை அமர் நிலை அப்படின்னு சொல்லுவாங்களா, சிரஞ்சீவி நிலை நீங்கள் கைப்பற்றிய சிரஞ்சீவி வரங்க கொடுக்கப்படணும். சிரஞ்சீவின்னா நம்ம வாழ்ந்தப்ப வாழக்கூடிய இடம். சடலம் கேட்டாங்க, சடலத்தை விட்டு கடந்து வாழக்கூடிய இடம். அதான் சிரஞ்சீவம். ஆஞ்சநேயர் வாங்கினார், அப்துல்காம் வாங்கினார், அம்பேத்கர் சொல்லுவாங்க. எல்லாருமே சிரஞ்சீவி இறையாளர்கள், எல்லாமே சிரஞ்சீவி வாங்கப்பட்டோம். ஆகத்தில் சிரஞ்சீவி அப்படிதான் நம்மளோட உட்காந்துருக்காரு. எல்லா சித்தர்களும் சிரஞ்சீவி. அதே மாதிரி நாளைக்கு சிவசபையை நம்பி வர்றவங்க, இதை வழி நடந்தவங்க சிரஞ்சீவி வரணும். கொடுக்கக்கூடிய இடம் இது. ஒரு சக்தி தானத்தை மனத்தி அந்த சிவநிலை அடைஞ்சி சிரஞ்சீவி நிலையை அள்ளக்கூடிய இடம் இது. அதுக்குள்ள இந்த ரகசியங்கள்லாம் ரொம்ப இருக்குது. அது முன்னாடி படிப்படியாக நீங்கள் புரிஞ்சுக்கூடிய சும்மா ஒரு சின்ன தப்பு பக்கத்தில் அவரோட அனுப்பிறதுனால நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள். அடுத்து அகத்திய பெருமான் அந்த கேள்வி தான் இருக்காங்க. எல்லாரும் மரியாதை இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், ஜெகத்தியமே அகத்தியம் என அகத்திய பெருமானின் அற்புதமான தகைய ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக என சித்த சபையில் சிவசபையில் சிவமகா சபையில் அற்புதமான அத்தகைய திருநாமத்திலே அத்துணை நிலைகளும் வந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான பேராற்றல் மிக்க பெருநாமத்தினை வணங்கி அற்புதமான அகத்தியத்தை பணிந்து அரும்பெரும் சபையிலே, ஆற்றல் மிக்க சபையிலே, ஞான சபையிலே, பொற்சபையிலே, பொன்னம்பல ஆட்சி நடைபெறுகின்ற அற்புதமான மகா சபையிலே மகத்துவமிக்க ஏகோபித்த ஏகாதசி நாயகனுக்கு
பூஜைகள் கண்டு சுப பூஜைகள் கண்டு அற்புதமான அனுக்கிரகம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூட்சம சுப மகா தருணம் அதிலே இறையாளர்கள் வந்து அமர்ந்து இறை அமர அற்புதமாக சூழல்கள் நிலவி வருகின்ற அற்புதமான தருணம் அதிலே அகத்தியம் பரவி நிற்கின்ற ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அமர்ந்த அத்தகைய சிவ கூரையின் கீழ் இருந்து திருச்செந்திலகத்திலே இருந்து திக்கட்டும் புகழ் பறக்க இருக்கின்ற அற்புதமான அத்தகைய திக்கிலே இருந்து திசையிலே இருந்து சபையிலே இருந்து உத்தம உயர் சித்தனாம் அகத்தியனை அற்புதமாக அத்தகைய வான நிகழ்வுகளுக்கு பின்பாக அத்தகைய அசுவாச நிலைகளுக்கு பின்பாக அந்த அகத்தியத்தை மீண்டும் அடைத்து அற்புதத்தை மீண்டும் அடைத்து அருளடிகளை பேரடிகளை தவிர்த்து பெரும் கருணை மிக்க அற்புதமான சித்தனின் திருவடியை தொழுது நின்று அகத்தியம் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்த இருக்கின்ற அற்புதமான தருணங்களிலே அகத்திய பெருமான் வாயில் அத்தகைய திரு மொழியிலே இருந்து ஒரு சில வார்த்தைகளை அந்த சித்த சிவகணங்களின் நாட்களாய் நாம் மீண்டும் பெற்று அதன் பின்பாக சங்க நிகழ்வு நடைபெற ஆன்மீக கேள்விகளை தங்கள் வினாக்களை தங்கள் உள்ளமதிலே பெருக்கி நிற்க அந்த வந்திருக்கிற சீடர்களை வேண்டிக்கிட்டு அகத்திய பெருமானான உங்கள் சார்பாக வேண்டிக்கிட்டு அகத்தியமே ஜெகத்தியமே அகத்தியம் நல்தேவ சூழல் நிகழ்த்திருக்கும் அற்புதமான சபை நல்தேவர்கள் சூழ்ந்து அமர்ந்திருக்கும் இத்தேவ சபையில் குற்றவனாக நற்றவனாக நல் தவநிலை கொண்ட பார் உலகம் தன்னை தன் நடன நிலையில் ஆண்டு வரும் ஆடல் அரசனாய் ஆற்றல் கொண்ட சிவசபையின் தலைவனாய் பிரபஞ்சத்தின் அதிகார நிலையனாய் அமர்ந்திருக்கும் சிவலிங்கத்தின் திருவடிதனை அகத்தியன் மறுபடி வணங்கி ஆற்றல் கொண்டு வேதங்கள் 4 என்று இகலோகத்தில் உரைத்த பொழுதும் வேதங்கள் மொத்தம் 4 என்று அறிஞர்கள் ஆன்றோர் சான்றோர்கள் எல்லாம் உரைத்த பொழுதும் அல்ல, அது பிரபஞ்ச மகா சபையினுடைய அருள் நிறையில் இறைநிலையில் அருள் நிறைதனை உண்மை விளையாய் உரைக்கும் சித்தனின் வேதம் 5ஆக இணைய பெற்ற வேதங்கள் 5 என்று அகத்தியன் யாம் சித்தனுக்கு நல் ஆசிகளை அனைத்து வேதங்களிலும் கூறப்படுகின்ற பிரித்த ஆண்டு கூறப்படுகின்ற அத்துணை நிலைகளையும் ஒன்றாக்கி ஒரு வேதமாய் அது திருமகா வேதமாய் உரைத்திட்ட சித்த சபையினுடைய ஆசாமி அந்நிலைக்காகவே நீர் கூறிய அப்பெருநிலை எங்கு எதற்காக எவ்விடத்திலும் இல்லாத நிலை பகிரப்பட்டது, வழங்கப்பட்டது, தாரை பார்க்கப்பட்டது என்ற நிலைக்கு நீர் கூறிய அத்தகைய நிலைகளை அகத்தியன் சுட்டிக்காட்டி இவ்வுரை என்பது இவ்வுரை மொழி அறிவுரை மொழி இறை கூறும் அறிவுரை மொழியாக இகலோகத்தில் எவரும் அறிந்திடா உரைமொழிகளை அறியும் உரைமொழிகள் கூறும் அறிஞன் அவனுக்குள் இருந்து கூறுகின்ற அறிவுரை மொழிகளாகவே எவ்வறிஞனும் உரைப்பான். தனக்குள் இருக்கக்கூடிய உண்மை ஆன்மீக இறைநிலைகளை எப்பலனும் எதிர்பாராது கலியுக நலன் காக்க, கலியுக நிலை காக்க, கலியுகத்தில் நிலை வரும் நிலைதனை மாற்றி கலியுகத்தை காக்க உள்ளிருந்து உரைக்கும் அர்ப்பணிப்பு உரையாக இவ்வுரை மொழிகள் அமைந்து கொண்டிருக்கின்றது என்பதை
அமர்கின்றோம் சித்தனே. எவ்விடத்திலும் சென்று சச்சங்க நிகழ்விலே உரைப்பவன் உரைத்து எழுந்த பொழுது உரைத்து எழுந்த பின்பு எம் உரைநடைக்குரிய சன்மானம் எங்கு என்று தேடி அலையும் நிலையில்லாது தனக்குள் உதிக்கின்ற உதிர் நிலைகளை தனக்குள் எழக்கூடிய உதிக்கின்ற உதிர் நிலைகளை தம் சீடர்களுக்கு முன்பாக எப்படனும் எதிர்பாராது உரைநிலையாய் உதிர்க்கின்ற அந்நிலைக்காகவே தாரை வார்க்கப்பட்ட அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் உரைத்து சித்தன் உரைத்தவாறு இழப்பவன் பெறப்படுகிறான், பெறப்படுகிறவனே இழப்பான் என்ற ஆன்மீக உண்மை இறை நிலைதனை சுட்டி காட்டிய உரை வேதமாக இவ்வேதம் திகழ்ந்த நிலையால் யாம் நால்வகை வேதத்தினையும் ஒன்றாக உரைத்த திருமகா அனைவருக்கும் உரை வேதம் செவிமடுக்க கேட்ட அத்துணை சீடர்களுக்கும் சபை தொடர்பாளர்களுக்கும் ஆய்தாண்டி நகரம் தாண்டி அமர்ந்து இச்சச்சங்க நிகழ்வினை சூட்சம நிலையிலே கண்டுகொண்டிருக்கும் அற்புதமான சீடர்களுக்கும் அகத்தியன் நடு பகல் நிசி வேலை ஆசிதனை ஏகாதசி பெருவிழா ஆசியாக வழங்கி அமர்கின்றோம், அமர்ந்திருக்கின்றோம். திருவாசகம் எனும் தேனை திருவாத ஊரானுக்கு அளித்த திருவாசகனுக்கு அளித்த திருமகன் அமர்ந்த சபையில் திருமகனுக்கு மகனாய் திரு அகத்தியனாய் திரு அகத்தியன் அமர்ந்த சபையில் பெருங்கருணையாக அமர்ந்த சபையில் பெருங்கருணையின் மறுவடிவமாக சிவமகா வாழை சித்தன் குருவாக தாயாக தந்தையாக இயல்பு நிலையாக எளிமை நிலையாக சகோதரனாக துணையாக இருந்து இயல்பு நிலையை எங்களுக்கு உபதேசிக் கொண்டிருக்கும் உத்தம சபை கொடுத்த உயர்முனிக்கு தந்தைக்கு தலை வணங்கி உங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. மாணிக்க வாசகனுக்கு திருவாசகத்தை அருளியவாறு குருவாய் தாங்களே வந்து அமர்ந்து சீடர்களுக்கு எந்த யுகத்திலிருந்து சீடர் அடியன் அறியாது அது தாங்களே பிரபஞ்சத்தில் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு உயர் நிலையை, உயர் சபையை, பெரும் சபையை தந்தையை தாங்களே தலைமையாக மறுவடிவமாக அமர்ந்து இப்பிரபஞ்சத்திற்கு எளிய முறையில் இயல்பு முறையில் இப்படி ஒரு சபை அமைத்து கொடுத்து எங்களை எல்லாம் இயல்பாக ஒரு குரு என்று ஒரு உயர் நிலையில் இந்த கலியுகத்தில் தந்தை அடிக்கடி எங்களுக்கு உரைத்தது போல குரு என்றால் பார்க்க முடியாது, குருவோட அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு பல கல்ப ஆண்டு வேண்டும் என்று தாங்கள் ஏற்கனவே சூடியில் உரைத்த உரைகளை அடிக்கடி அதை செவிமடுக்க தங்களின் பெருங்கருணையால் கேட்டிருக்கிறேன். அதையும் தாண்டி இருந்தும் எளிமையாக குருவை அடையக்கூடிய அற்புத நிலையை தாங்கள் ஒரு சபையாக அமைத்து சபைக்கு தலைவனே இன்னொரு தலைவனாக இயல்பு நிலையாக அமர்ந்து இந்த சபையை கொடுத்ததற்கு மிக்க தலைவனி தங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. நூலோடு நூலாக ஆதி கைலாய இறை சூட்சம நூலாக உருப்பெறும் சீடனே, அற்புத சபையாம் ஆழ்நிலை சித்தன் அமர்ந்திருக்கும் சபையாம் கங்கா நதிநீரின் புண்ணிய ஆற்றலினை பெருக்கெடுத்து ஓடச் செய்யும் அற்புத பிரபஞ்ச மகா சபையாம் இச்சபைதனிலே கோலோச்சும் சீடனது நல்நிலை வாக்கு சித்தி அடையும் நல்நிலையை துவக்க நிலையாய் பெற்ற சீடனே அகத்தியன் யாம். அவ்வாக்கு சித்தி நிலைதனை யாம் வழங்கிய ஆட்சிகளின் மூலமாக பெற்ற சீடனே, ஆற்றல் கொண்டு சிவசபையின் ஆசானின் அடிபணிந்து தாழ்பிடித்து அவன் கால்பிடித்து தன் சிரசில் சிவசபையின் ஆசானின் திருவடிகளை ஏற்றி வைத்து அமர்ந்திருக்கும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அகத்தியன் முன்பாக ஆதிகளை கைலாய சூட்சம நூலோடு நூலாக என்று உரைத்தவனுக்கு அகத்தியன் நல்வாக்கு நிலை கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம்.
வரதான் வாக்கு சித்தி நூல்னா அது சும்மா இங்கே எழுதக்கூடிய விஷயங்கள் யாருமே kayak
அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.